ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எமீர் ஆச்சு நட்டு ஷிப்போட எபிசோட் 52 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டாய் மறைச்சு பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோ. ஐயோ கழுத்து வலிக்குதுடா டேய், கொஞ்சம் கீழேயாவது வாடா. எனக்கு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு பார்க்குறது. சேம் ஃபீல். உண்மை என்னன்னா இப்ப எனக்கு ஒரு புது உறவு கிடைச்சிருக்கு. எனக்கும் என்னோட சகோதரனுக்கும் நடுவுல உருவாக்கப்பட்ட உறவு. இந்த உலகத்துல பல பேரோட உறவுல இருந்தா நமக்கு தேவையில்லாத பாரம் தான் வரும். நம்ம லட்சியத்தை அடைய விடாம தடுக்கும். தேவையில்லாத விஷயங்களால நம்ம கவனத்தை இழப்போம். நான் தான் நட்டை விட்டு ஓடுறேன். லட்சியம் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க? என் கூட திரும்ப வந்துரு. இதெல்லாம் உனக்கு நல்லதல்ல உரைச்சுக்கு சாஸ்கே. விசுன்னு இருப்பேன். தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு. இந்த ஒரு தடவை கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. சின்னமோ ஆரம்பத்துல இருந்தே ஒரு குடும்பத்தோட வளர்ந்த மாதிரி பேசுற. ஆரம்பத்துல இருந்தே நீ தனியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்புறம் எப்படி என்னோட வலி உனக்கு புரியும் நருட்டோ? எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்ததாலதான் இப்ப நான் கஷ்டப்படுறேன். குடும்பம்னா என்னன்னே தெரியாத உனக்கு என்னோட வேதனையும் நான் படுற கஷ்டமும் எப்படி புரியும்? நம்ம தொண்டு இருந்துட்டு இப்ப அதுவும் உண்மைதான். எனக்கு குடும்பம்னா என்னன்னே தெரியாது. அப்பா அம்மா சகோதரன் எனக்கு யாரும் கிடையாது. உண்மையாவே நீ அப்படிதான் யோசிச்சியா? சொல்லு சாஸ்கே. ஏன் நருட்டோ? ஏன் எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற? ஏன்னா எனக்கு வாழ்க்கையில சொல்லிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு உறவு நீ மட்டும் தான். அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், உன்னை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எதுக்காக என்ன அன்னைக்கு உயிரோட விட்ட? இப்ப என்னால திரும்ப வர முடியாது. கேட்டதுக்கு பதில் சொல்றான். இந்த நட்பை உடைக்கிறத தவிர வேற வழி இல்ல. அப்படியாண்டா உயிரோட விட்ட? நீ சொன்னதெல்லாமே உண்மைனா அன்னைக்கு எதுக்காக என்ன உயிரோட விட்டுட்டு போன சாஸ்கே? நம்ம நட்பை முடிக்கணும்னு தானே ஆசைப்பட்ட? சொல்லு சாஸ்கே. வாய் தரமேன். அதான் நான் பண்ண தப்புன்னு பேசுறேன். வைத்தியகாரன் நம்மளோட நட்பை முறிக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. என்ன மாதிரியே ஒன்னாலையும் மாகிக்கும் ஷேரிங்கான பயன்படுத்த முடியும்னு எனக்கு தோணுது. ஆனா ஒருவேளை அது நடக்கணும்னா உன் நண்பனோட உயிரை நீ எடுத்தாகணும். அவனை நீ கொல்லணும். இல்ல, நீ போய் சொல்ற. இதுக்கு முன்னாடி என் சகோதரன் என்ன பண்ணானோ அதையே தான் இப்ப நானும் பண்றேன். சக்தி வாய்ந்தவன் ஆகணுங்கிறதுக்காக நான் போட்ட திட்டம் தான் அது. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறியா? உனக்கு விவரமா சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மனசுல ஈரம் இருக்குன்னு ஒத்துக்கடா. மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். அன்னைக்கு சிடோரி ரசெங்கன்
ஃப்ளாஷ்பேக் காட்டியே ஓட்டிடுவாங்க. எவ்வளோ நேரம் அமைதியாக போயினுக்குது. ஐயோ உங்கள் நினைப்பில் தீய வைக்க நினைப்புக்கு வாங்கடா. என்ன எதுக்காக நீ கொல்லலை அதுக்கு பதில் சொல்லி முடுறானா? எவ்வளோ பற்றி எனக்கு காமிச்சுன்னுக்கிறேன். ஏன் தூங்கிடுவேன்டா. நீ தரையில மயங்கி கிடக்கும்போது உன் மேல பரிதாபப்பட்டதாலதான் உன்னை அங்க உயிரோட விட்டுட்டு போனேன். அப்படியா சார்? மூஞ்சு க்ளோஸ்அப்ல பார்த்தா நான் பரிதாபம் வரும்னு நினைக்கிறேன். இப்பயும் பாடுறா அதான் வந்தா வருதா பார்ப்போம். வந்துட்டானே. இவ்வளவு வேகமா எப்படி இதை பண்ணா? இப்பதான் திரும்பியே பாக்குறியா? சின்ன வயசுல இருந்தே இதாம உன் டக்கு. ஹோக்காகே ஆகிறது தான் என்னோட கனவுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பியே. அந்த குறிக்கோளை அடையறதுக்கு முயற்சி பண்ணாம எதுக்கு ஏன் பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டு இருக்க? கேட்படா நீ கேட்ப. நேரத்தை வீணடிக்கிற நருட்டோ. சாஸ்கே அந்த குறிக்கோளோட ஒண்ணுதான்டா இந்த இதுவும். வாட்டி ஓ மேல நான் பரிதாபப்படுறதா இல்ல. அப்ப ஆரம்பிச்சத நான் இப்ப முடிக்கிறேன். என் மட்டும் சும்மா இருப்பாரா என்ன? இன்னும் வந்துனே இது வாது. என்னுடைய நண்பனையை காப்பாற்ற முடியலனா நான் எப்படி ஹோக்காகே ஆக முடியும்? கரெக்ட். போன எபிசோடு சொன்னேன். நான் சொல்றது சரிதானே சாஸ்கே? உன்னை ஒத்தனையே காப்பாற்ற முடியல, ஊரை எப்படி காப்பாற்ற முடியும்? அடடி வேணாமா அவளை காசு வேணா என்ன பண்றது? அந்த அவனை பக்கமாகிற சாய் ஒடியாவது தடுக்கிறான். பக்கத்திலே இருந்து வேடிக்கை பார்க்குற பத்தியா? சரியான எனக்கு அத்தனோட ஃப்ரீ சைடு நிடுமா என்ன? அதான் உன்னால இதை காப்பாத்துனா. தடுக்க முடிஞ்சிருக்கு. உங்க பாரா அப்படியே நிக்கிறாவ. தொடமாட்டான். பொறுத்தது போதும். Chittori stream. எடுத்து வச்சு போட்டுட்டான். வித்தியாசமா இருக்கு இது. ஐயோ அதுவும் கண்டுருச்சு. உடம்பு ஃபுல்லா வந்து பரவுற மாதிரி இருக்குது. சாகுரா மட்டும் எஸ்கேப் ஆயிட்டா மத்தியா வராம. ஷிடோரி வெளியே எடுத்துட்டு இருக்கா. எப்படி அதை பண்ண? அடிக்க போறியா? உன் பவரை தெரிஞ்சுக்கிட்ட இப்பயாவது. மன்னிச்சிரு நருட்டோ. ஃபிளாஷ்பேக். ஐயோ ஐயோ. சாதிக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா அடுத்த வாட்டி உன் முயற்சியில நான் உனக்கு நிச்சயமா தடங்களா இருக்க மாட்டேன். உன் பவரை தெரிஞ்சுக்கிட்டான். சாஸ்கே உன்னை நான் தடுப்பேன். நிச்சயமா தடுத்து காட்டுவேன். தூசி மாதிரி தச்சோட போறான். இல்லை அதான் அவன் கால்குலேஷன் தப்பாக இருக்கும்ல, பழையமையான நினச்சின்னு இருப்பான். இப்போ அவர்கிட்ட பவர் இருக்குல்ல. அந்த கண்கள் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. இன்னும்
ஐயோ கேப்டன் யாமாட்டோ இப்ப நீங்க யூஸ் பண்ண டெக்னிக் ரொம்ப தப்பான டெக்னிக். ஸ்னேக் ஸ்வார்ட் ரொம்ப விசேஷமான ஒண்ணு. இதை தடுக்க யாராலையும் முடியாது. அதுல சிடோரி அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு அந்த இதுல. வால் கட்டே ஆகல, அப்படியே தேய்ச்சிட்டு போயிடுச்சு. என் உடம்பெல்லாம் மறக்க போகுது அப்படின்னா இப்ப என் உடம்புக்குள்ள சிடோரி பாஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் புரியுது, அந்த சிடோரி தான் ஏதாவது சாக்குறது ஏய், ஏதாவது பண்ணு. இருக்கிறதுக்கும் என் உடம்பை இந்த மாதிரி மறந்து போறதுக்கும் காரணம் அப்படிமா இது கூப்பிடுவாரோ? ஆமா எனக்கு தெரிஞ்சிரும்ல. இல்லை அங்கே பறந்தாலும் இது அழிஞ்சிருமா, இல்லை இது போய் ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல. போயிடுச்சு. போச்சு. ஐயோ இந்த பைத்தியக்காரன் வர வருவானே, அவனையே சமாளிக்க முடியாது. இவன் வேற. திடீர்னு இவன் காணாம போயிட்டான்னா அங்க ஏதோ சுவாரஸ்யமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பாரு போ. தடுக்குது அந்த உட்டே அது சிடோரி. அட வேணமாவல என்னன்னு பண்றதோ பண்ணு. நிறைய வருது. ஆமா அது கேட்டுருச்சு. அது இருக்கிற வரைக்கும் தான் கண்ட்ரோலே இருக்கும். வரக்கூடாதே. இதுதான் உனக்கான வாய்ப்பு நருட்டோ. வரமாட்டான். உனக்கு தெரியும், அவனுக்கு நம்மளோட சக்தி என்னன்னு காட்டு. சாஸ்கியா நினைச்சா உள்ள போயிடுவான், சாக்குரா நினைச்சா வெளியே நிற்பான். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்படி வந்தாலே உடம்புல வந்துடணும். தயங்காத நருட்டோ. வேணாண்டா கட்டுப்படுத்துறா. உனக்கு இப்ப என் சக்தி தேவைப்படுது, உண்மைதானே? வேணான்னு சொல்லு. அப்ப எடுத்துக்கோ. யார கொல்லணும் நினைக்கிறியோ அவங்கள கொள்ளு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ வெளியே வர்றதுக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். சந்தோஷம். இன்னும் இதுக்காக பயந்துட்டு இருக்க? போதும், வாய மூடு. உன் சக்தி எனக்கு தேவைன்னு நினைக்கிறியா? எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுக்கே ஒரு மாதிரி ஆகும். சக்தியும் இல்லாம எனக்கு உதவி பண்ணுன்னு கஞ்சிட்டு வந்தானே அந்த நருட்டோ இப்ப எங்க போனா? இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இல்லாம உன்னால எப்பவும் எதுவும் பண்ண முடியாது. நான் சொன்னதை செய். அந்த சீல ஒரே அடியா பிச்சு எரிஞ்சிடு. அதை மட்டும் நீ செஞ்சிட்டனா என் மொத்த சக்தியும் நான் உனக்கு கொடுத்துறேன். உன் தேவை எனக்கு கிடையாது. மிஸ்டிபிசலை பார்த்து இதுக்குள்ள சாஸ்கே வந்தான்ல. நீ எப்படி? ஆனா நீ எப்படி? கிஞ்சன்சு மூலயமா வரான். அதுதான் விஷயம். நீயும் உச்சியாவ சேர்ந்தவன் தானே. முன்ன இருந்ததை விட இப்ப பலசாலி ஆயிட்டேன்னு தெரியுது. உன்னால எப்படி இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது? என் கண்ணுக்கு எல்லாமே தெரியும். இதுகிட்ட இருந்துதான் உனக்கு இவ்வளவு சக்தி கிடைக்குதா? ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியாம இருந்தால உடம்புல இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை.
நருட்டோக்குள்ள இருக்கிற என்ன உன்னால பார்க்க முடியுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஷாரிங்கான் தான் காரணம். Yeah. உங்க இனத்தை அழிச்சதும் அதே சக்தி தான். இதுக்கு முன்னாடி நீ இதுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. பேசுறதுலயே தெரியுது. அப்படின்னா நீதான் அந்த 9 டெய்ல்ஸா? உன்னோட இந்த விஷுவல் பவர்ஸும் பயங்கரமான சக்கராவையும் பார்க்கும்போது அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரா உச்சியா தான் என் ஞாபகத்துக்கு வரா. கேள்விப்பட்டதே இல்ல, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அதையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. என்னோட சக்திய உன்னால எப்படி கட்டுப்படுத்த முடியுங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. அவனுக்குள்ள வந்து அது இது பண்ண முடியும். நான் எப்பவோ செஞ்ச தப்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். பரவாயில்ல, நான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். உன் திட்டம் என்னவா இருந்தாலும் சரி, நருட்டோவை மட்டும் கொன்னுடாத. அப்படி பண்ண ரொம்ப வருத்தப்படுவேன். நருட்டோக்காக பேசுது. மிரட்டி அனுப்பிச்சுக்குது மவனை. ஏன் அப்ப நரிக்கும் மேல பாசம் இருக்குடா. உள்ள போய் கதிக்கிறவங்க வந்த மாதிரி தெரியுது. இவன் போய் மறக்கலான்னு பார்த்தான். ஆனா அவனுக்கே அதில் விருப்பம் இல்லை. நருட்டோக்கே சொல்லுங்க. இவர் யாருன்னா பாருங்கடா, அப்புறம் பாப்பீங்க. அது அவர் எவரை காப்பாத்திக்கிட்டாதான் உண்டு. படுபாவிக்கலாம். வால் போட்டுருக்கோம். சாஸ்திரிக்கு போறாருன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் அசால்ட்டா உடச்சு. ஓ, சாஸ்திரிக்கு மட்டும் தனியா போட்டதா? மூட பார்த்தாரு, உடச்சிட்டு அசால்ட்டா வந்துட்டான். நரட்டதே கண்ட்ரோல் பண்ண விட்டு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதான் இந்த ஃப்ளாஷ்பேக் காட்டாமல் கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும். நம்மளுக்கு அப்படியே என்ன சொல்ல, பார்த்த விஷயத்தையே நல்லா தெரியும். இப்போ அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் முடிஞ்சு போயிடுச்சு. உடனே ஃப்ளாஷ்பேக். அவன் ஒரு பக்கம் அதை யோசிக்கிறான், நருட்டோ ஒரு பக்கம் யோசிக்கிறான், சாக்கரை ஒரு பக்கம், எல்லாம் ஒரே யோசனை தான். திரும்ப திரும்ப அது காட்டுறப்போ இழுவையாக போயிடுது. இங்கே கேட்டால் உடனே பதில் சொல்லுங்களேன். ஏன்னா அங்கே வரைக்கும் போயிட்டு சுற்றின்னு வரீங்கன்ற மாதிரி. அப்புறம் சாக்குரா அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுடுறாங்க. இப்போ நார்மலாக ரியாலிட்டி பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஒன்று ஆச்சு டக்குன்னு நம்ம அப்படியே நின்றுடுவோம். என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு நார்மல் கேர்ளுக்கு ஓகே. பட் அவள் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்க ஒரு மிஷினுக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணு. அவள் வந்து அந்த இடத்துல அதை பண்ணும்போது கடுப்பு தான் ஆகுது. ஏன்டா அப்படி இருக்கா? அதுவும் எமோட்டை அடி வாங்கி உட்காந்துருக்காரு. அப்போ கூட வந்து அப்படியே நிற்கிற. அப்பயே அது பண்ணலாம்ல. அவனுக்காக தானே வாங்கிட்டு உட்காந்துருக்காரு அவரு. நான் இதுதான் சொன்னேன் போன எபிசோட்ல. சாய் வந்து அவனை கொல்ல துணிஞ்சிட்டான்றப்போ என்ன வேகமாக ஒடியாந்து அவனை சட்டை பிடிச்சேன். ஒரு செகண்ட் இந்த பக்கத்திலே இருக்க நீ, உனக்கு பின்னாடிக்கிறான் சாய், அவன் ஒடியாந்து தடுக்கிறான். இப்படி திரும்பினா நீ தடுத்துடலாம், பண்ணலை. அதே மாதிரி எமோட்டை அடி வாங்கி அவன் குத்துப்பட்டுருக்காரு. உனக்காக தான் வந்து இப்போ அவர் நின்னாரு. இப்போ அவர் குத்துப்பட்டுருக்காருன்னா உடனே நீ வந்து தடுத்துல என்ன பண்ணியிருக்கான். நான் நினச்சேன் சாக்குரா வந்து அவன் இன்னுமா அந்த என்ன சொல்கிற உதவாக்கார அப்படி தான் நினச்சிருந்தான். வந்து கம்மியான கேல்குலேஷன் தான் உன்னை பார்ப்பான். நீ ஈஸியாக அடிச்சிருக்கலாம் அவனை. உன்னை எதிர்பார்த்தே இருக்க மாட்டான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக நீ ஆயிருப்பான்றது. நீ கண்டிப்பாக அவனை அடிச்சிருந்துருக்க முடியும். ஷாக் ஆகியிருந்திருப்பான், உன்னை பார்த்து வேர்ந்திருப்பான். நீ அப்படி ஆயிட்டான்றதான் நான் எதிர்பார்த்தேன். பட் நடக்கலை. பட் எமோட்டை தான் குறுக்க வந்துட்டாரு. ஆனால்
அவனுக்கு இருக்கிற பவருக்கு இது கூட ஒண்ணுமே இதாகாதுன்னு நான் சாக்குரை வந்து குத்தி இருந்தாலும் வேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லப்பா ஷாக் ஆயிருப்பான்றது தான். அவன் அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நருட்டோது தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், ஒரு முன்னேற்படா இருந்திருப்பான். சாக்குரான்றப்போ அவளை பவர் யூஸ் பண்ண இப்படி தட்டி விட்டுலான்னு நினச்சிருந்துருப்பான். ஸோ அது தடுக்கப்பட்டுருச்சுன்ற மாதிரி வாங்கியிருப்பான், ஷாக் ஆகிருப்பான். அந்த ரியாக்ஷனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். சாக்குரா இப்படி பார்த்தாலும் உன்னோட பவரை அவன் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சேன். உன்னை நீயே தான் வந்து டவுன் பண்ணிக்கிற, உன்னை நான் வந்து இந்த இடத்துல சாஸ்கெல்லாம் உன்னை பெருமையாக நினைப்பான் அப்படிலாம் பூரிச்சு பார்ப்பான்லாம் நான் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கவே இல்லை, நடக்கவும் மாட்டேன்து. அவளே வந்து அடிச்சிருக்கலாம். இவர் எது குறுக்க வந்து இப்போ எமுட்டை தடுத்தாருன்றது தான். அந்த பிளேட் அவ்வளோ பவர்ன்றது கேல்குலேஷன் பண்ணாரு. கண்ணு பார்த்தே முடிவு பண்ணிட்டு ரொம்ப பவரா இருக்கு டேஞ்சர் நினைச்சிட்டு அவர் குறுக்க போயிட்டாரு. ஸோ இவன் அதேமாதிரி சிடோரியம் என்னை வந்து கையில் அப்படி தான் எடுப்பான். இப்போ உடம்புலேருந்தே ஃபுல்லாக அப்படியே வெளியே போகுது. எப்படா அது பண்ணான்ற மாதிரி தான். கக்காஷி கூட அந்த அளவுக்கு பண்ணல. கற்றுக் கொடுத்ததே இந்த அளவுக்கு வந்து இவராக இவ்வளோ இது பண்ணியிருக்கான். ஸோ உரைச்சியோட வேலை தான் பழகுது, எல்லாம் வேற மாதிரி பண்ணி வச்சுருக்கான். அண்டு வந்து நருட்டோக்குள்ளேயே அவனால் போக முடிஞ்சு. சிடோரி மூலியமாக என்ன சொல்ல கெஜன்ஸு போட்டு வந்திருப்பான்னு வச்சுக்கலாம். பட் வந்து நிறைய எப்படி அவன் வந்து இது பண்ணான்றது தெரியல. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அவனால்? அவனுடைய உணர்ச்சி, அது நருட்டோட உணர்ச்சியை நீ எப்படி போய் தடுக்க முடியாது? எனக்கு புரியல அந்த ஒரு விஷயம் மட்டும். அதேமாதிரி அதுவும் வான் பண்ணி தான் அனுப்பிச்சிச்சு. நான் நினச்சேன் அது வேற மாதிரிட்டு. இல்லை, அது நருட்டோக்கு இதுவாக தான் நிற்குது. மாவனை நீ மட்டும் அவன் மேலே கை வச்சு அதுக்கப்புறம் நீ செத்தலான்ற மாதிரி. அது வந்து அவன் செத்தா நானும் செத்துருவேன்ற அந்த இதுவுக்காகவா இல்லை நருட்டோ மேலே பாசம் இருந்து அந்த டைலாக்ஸ் வச்சும் தெரில. ஆனால் மிரட்டுட்டான் சாஸ்கே. உள்ளே போயிட்டு இவன் மிரட்டிட்டாலான்னு பார்த்தா அது மிரட்டி அனுப்பிச்சிச்சு. அப்புறம் புதுசா ஏதோ ஒரு பேர் மாதரா வச்சுக்கவா, அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அப்புறம் அவன் கிளான் பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது கூட அப்பப்போ ஏதோ ஒன்று சொல்ல வருது. இவன் கேட்காம வாய மூடுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டான். அது என்னன்னு தெரியல. இப்போ அதுக்குனாலே ஓடுறானே. இப்போ இட்டாச்சி வந்து ஏன் அப்படி பண்ணா, சொந்த கிளானே ஏன் கொண்டான்றப்போ அப்போ இதுக்கும் அந்த விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. மேபி இதுகிட்ட பேசியிருந்தா கூட உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துருக்கலாம். இவன் அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டான். அதே மாதிரி நான் வந்து இட்டாச்சின்னு சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். பார்த்தா வேற பேர் மாதரா உச்சிகா அப்படின்னு சொல்லிச்சு. அது இவன் சாஸ்கே அப்படி பார்த்து எனக்கு தெரியவே தெரியாதுன்றான். அப்போ அதுக்கும் முன்னாடி வாழ்ந்தவங்களா என்னன்றது தெரியல. இதுக்கும் முன்னாடி தலைமையா என்னன்னு தெரியல. இவனுக்கே தெரியல. சொந்த கிளான்ல இருக்க ஆளு இவனுக்கே தெரியலன்னா அப்புறம் எப்படி யாருக்கு தெரியும்ன்றது தெரியல. ஒருவேளை அவரு என்ன ஹொக்காரியாவா இருப்பாரா என்னன்னு தெரியல. மாதரா உச்சிகா மேபி உச்சிகா கிளானுக்கு லீடரா கூட இருக்கலாம். இப்போ அப்படி கூட இருந்திருக்கலாம். இந்த ஒரு கிளான் உருவாதுன்னா அதுக்கு எட்டுன்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா? ஸோ அவரா எட்டா இருப்பாரோ என்னமோ தெரியல. அப்போ இது எப்போ நடந்ததா இருக்கும்? இப்போ உச்சியா கிளானுக்கும் அவர் வந்து லீடர் அப்படின்னா அப்போ நிறைய எந்த காலத்துலேருந்து இருக்கு அப்படின்ற ஒரு டவுட் வருது. நான் நினச்சேன் இப்போ இந்த கரண்ட் காலத்தில் இது வந்து அவங்க முன்னோரே இது வந்து பார்த்துருக்கு தெரிஞ்சு இருக்குன்னா அப்போ இது ரொம்ப வருஷமாக இருக்குன்னு தானே அர்த்தம் அந்த நரி. ஸோ அப்போ இதுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க. இதுகிட்ட கேட்டாலே முக்கால்வாசி கேள்விக்கு பதில் கிடச்சிரும் போல இருக்குது. நருட்டோவே மேபி கேட்கல. ஏன்னா இப்போ பேசுகிறப்போ நருட்டோவும் கூட வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தான். மேபி பர்சனலாக நருட்டோ கிட்ட, அதாவது நரி கிட்ட அவன் பேச ஆரம்பித்தானா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது சாஸ்கேக்கும் மேபி உதவியாக இருக்கலாம். பார்ப்போம் அப்படி எதனா இது கான்வர்சேஷன் வச்சுக்கலான்ட்டு. ஏன்னா நரியோட இன்னொரு சைடு இப்போ கொஞ்சம் பார்த்தான். மேபி இதுகிட்ட பேசவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி நம்ம எமுட்டோ இவருடைய உட்லோன் வந்து சாஸ்கே கிட்ட ஒர்க் ஆகலைங்க. ஏன்னா நிறையவே கண்ட்ரோல் பண்ணிச்சு அந்த உட்டு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க நிறையவே அவர் கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த தடுத்தார். பட் இவனை ஒன்றுமே பண்ண முடியல சாஸ்கேவை. முன்னே அசால்ட்டாக உடச்சிட்டு வெளியே வந்துட்டான். ஸோ இவங்கிட்ட அது வேலைக்கு ஆகாது. இந்த உட்லோன் வந்து நருட்டோ கிட்ட மட்டும்தான் அது வேலை செய்து போல. சாஸ்கே கிட்ட வேலை செய்யலையோ, உச்சிகா கிளான் கூட இது ஒர்க் ஆகாதோ என்னமோ தெரியல. ஆனால் அந்த சாஸ்கே பவர் யாருக்கிட்டுமே ஒர்க் ஆகல. நிறையும் கண்ட்ரோல் பண்ணிடுறான், எமௌண்ட்டை இது பண்ணிடுறான், எல்லாத்தையுமே இது பண்ணிடுறான்னா அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லு, இவன் எப்படா சரி பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னொரு இதுவும் இருக்குங்க. இப்போது இவன் வந்து இத்தனை வருஷம் உரைச்சிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கான். இவனுடைய பவர்லாம் வளர்த்துட்டு இருக்கான். இதை இப்போ கெஞ்சன்ஸுலாம் இதை போட ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் ஓகே. பட் இதை கற்றுக்கிட்டு நீ இட்டாச்சி அழிச்சிருவேன்ட்டு எப்படி நம்புறேன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் அவன் 8 வயசுலேயே முடிச்சிட்டான். இப்போ அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான். அது அட்டாசைக்கில் இருக்கான்னா அவன் ஒருத்தனும் மிருகத்தனமாக இருக்கிறானுங்க. இப்போ எவ்வளோ விஷயம் கற்றுன்னு வந்திருப்பான். நீ இப்போ கற்றுக்கிற விஷயத்தான் அவன் எப்பயோ கற்று முடிச்சு மாஸ்டரே பண்ணிருப்பான். இப்போ தான் நீ அந்த லெவலுக்கே வந்திருக்க. அப்போ நீ போய் இப்போ நான் இட்டாச்சி அழிச்சிருவேன் நீ எப்படி நம்புறேன்னு தெரியல. அப்போ உன்னால் முடியாத அதே மாதிரி தான் இப்பயும் நடந்தால் என்ன பண்ணுவேன்? அப்போ இத்தனை வருஷம் நான் கற்றுக்கிட்டது வேஸ்ட்டுன்னா இன்னும் நீ உடஞ்சி தான் போவேன். நீ எப்படி நம்புறேன்றது எனக்கு புரியலையே. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இதுவாக இருக்குது. நீ என்னதான் கற்றுட்டு இருந்தாலும் உனக்கு முன்னாடியே அவன் கற்று இதெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டான்றப்போ எப்படி நீ அவனை அட்டாக் பண்ண முடியும்னு எனக்கு புரியல. இப்போ லீஃப் வில்லேஜில் கற்றுக்கிட்ட பவரே அவன்கிட்ட போய் எடுப்படாத போது என் பவர் இவ்வளோதான்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். ஒருவேளை இதுவும் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்போ இதுவும் ஒர்க் ஆகாது, இதுவும் வேஸ்ட்டா அப்படின்ட்டு அந்த ஒரு இதுக்கு போவானுன்றதுன்னு தெரியல. எனக்கு உரைச்சிக்கு எப்படி
இது எல்லாம் தெரியுது. இப்போ இட்டாச்சிக்கிட்ட இருக்கிற பவர் எல்லாம் உரட்சிக்கு எப்படி தெரிஞ்சு அதை சாசுகேக்கு அவன் கற்றுக் கொடுத்தான்றது எனக்கு தெரியல. மேபி அதனால தான் இவன் சிடோரியை ரொம்ப பவர் ஆக்கிட்டானோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிளானில் சம்மந்தப்படாத ஒரு பவர்னால் அது சிடோரி மட்டும்தான். மீறி உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் இட்டாச்சிக்கும் தெரியும். சரி, நீ ஷாரிங்க நேரத்தான் சரி, கெஜன்ஸு போட்டாலும் சரி, எதுவுமே வேலைக்கு ஆகாது. உனக்கு முன்னாடி அவன் போட்டுருவான். ஸோ அவங்ககிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்குன்னா அது கக்காஷி கற்றுக் கொடுத்தா அந்த சிடோரி ஒன்று மட்டும்தான். மேபி அதை தான் இவன் பவர்ஃபுல்லாக ஆக்கிட்டானோ. அதான் உடம்பு ஃபுல்லாக இப்போ எடுத்தது மொத்தமே பார்த்தா சிடோரி வச்சு தான் அட்டாக் பண்ணுறான். ஸோ அதை பெருசாக வளர்த்துட்டு இருக்கானோ, இட்டாச்சிக்கு எதிராக அது ஒன்று தான் ஆயுதன்றதுனால அது பெருசாகிட்டானோ ஒரு டவுட் இருக்குது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.